இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? கேஸ் பத்த வைக்கிறோம். கேஸ் பத்த வைக்க போறோமா? முடியல. என்னப்பா சமைக்க போறோம்? என்ன சமைக்க போறோம்? பொரிச்ச குழம்பா? ஓகே, இன்னைக்கு நாம பொரிச்ச குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சும்மா ஃபயர் விடுது கேஸ். கேஸ் மட்டும் பண்ணுது. ஒரு வழியா பற்ற வச்சாச்சு. தவா நல்லாவே சுட்டா வந்து இருக்கு. தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்க வேண்டியதான். நிறையவே சேர்த்து விட்டோமே, பரவாயில்லைங்க. தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் இப்போ நாங்கள் சேர்த்துருக்கிறது வந்து ஆயில் கிடையாது, தேங்காய் எண்ணெய். ஆயிலும் தேங்காய் எண்ணெயும் ஒன்று தானே? ஆயில் தேங்காய் எண்ணெயும் ஒன்று தானா? ஆயில்னா காமன் நேம். ஓ ஓகே. இந்த ஊர்ல எல்லாத்தையும் தெரியும். அதை ஏன் இடத்துல பாருங்க. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? பட்டெல்லாம் சேர்க்க போகிறோமா? இதுக்கு பட்டெல்லாம் சேர்ப்பாங்களா? கறி குழம்பு மாதிரி. ஓ, பட்டை, கிராம்பு, கிராம்பு, ஸ்டார் பூக்கு அப்புறம் கல்பாசி. அது என்னது? ரோஜா பூ. இதழா? ஜாதி பத்திரி. ஜாதி பத்திரியும் பிரியாணி ஐட்டங்கள்ல ஒன்று தான், அதனால அதையும் சேர்க்கலாம். தவா நல்லா சூடாக வந்து இருக்கு. வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அதோட. எல்லாத்தையும் நல்லாவே வந்து வதக்கி விடுங்க. வேகமாக வதக்குங்க, வேகமாக வதக்குங்க. வதக்கிட்டே நானும் வேக இருக்கு. விட்டு விட்டு தான் வதக்கணும். என்னமோ தெரியல, இந்த மசாலா ஐட்டங்களோட வெங்காயத்தை போடுறப்போ ஒரு ஸ்மெல் வந்து வருது. அது கண்டிப்பாக நமக்கு பிரியாணியே ஞாபகம் வருது. வெங்காயம் ஓரளவுக்கு பொன்னிறமாக வதங்கினதுக்கு பிறகு நாம் கட் பண்ணிக்கக்கூடிய தக்காளியை இதோட சேர்த்துக்கலாம். நம்ம எவ்வளவோ குக்கிங் செய்கிறோம், எந்த குக்கிங் செஞ்சாலுமே சரி கண்டிப்பாக அதில் வெங்காயமும் தக்காளியும் வந்து ஒரு கிங் மேக்கராகவே வந்து இருக்காங்க. அவங்க மட்டும் இல்லை அப்படின்னா அந்த சமையலே வந்து பிளாப்பராக தான் வந்து போயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது கண்டுபிடிச்சது வந்து யாரு? பிளாப்பர்ப்பா. பிளாப்பர்னா சொதப்பல்னு அர்த்தம். நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ பாம்பாடி மாதிரி ஏதோ நோவு பண்ணிட்டு இருக்கா நம்ம அப்படின்னு. உனக்கே தெரியல. விடு விடு விடு, அதெல்லாம் வீடியோல போடக்கூடாது. சொல்றான் அருணாச்சலம் முடிக்கிறான். உங்க பேசி டாபிக்கே கட் பண்ணிடுறேன் போதுமா? இப்போ அடுத்ததா கருவேப்பிலையை எவ்வளோ சேர்த்துக்க வேண்டியதான். அடுத்ததா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கோம், அதையும் எவ்வளோ சேர்த்துப்போம். எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்க வேண்டியதான். இதப்பா நீ வதக்க போய் கேமரா கொடுத்துட்டு வதக்க முடியல. இப்போ அடுத்ததா கொண்டைக்கல்லையை காலையே ஊற வச்சுட்டோம். அதை வந்து நல்லா வேக வச்சு ஆல்மோஸ்ட் வந்து அரபைக்கடை வந்து வந்துருக்கு. அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுவோம். இந்த வதக்கு அளவுக்கு தூள் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா பஞ்சாயத்துல இடுப்புகள் நீங்களே அவளுடைய பேர் கரம் மசாலா சேர்த்ததுக்கு பிறகு வீட்டில் மட்டன் மசாலா இருந்துச்சுன்னா மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சிக்கன் மசாலா இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கலாம். இதுனப்பா கொஞ்சமாக சுவைக்கு வந்து நம்ம அஜினோ மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு ஆப்ஷன் தான், சேர்க்காம கூட இருக்கலாம். இது வந்து ஒரு கான்ட்ரவர்ஷனான விஷயம். ஏன்னா சில பேர் வந்து இது நல்லதுன்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து இது கெடுதல்னு சொல்லுவாங்க. அதனால கொஞ்சமாக வந்து இப்போ நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சரி சரி
நிறைய பிசிக்ஸ் படிச்சவங்களுக்குலாம் வந்து அவங்களுடைய ஸ்டாஃப்ஸ் வந்து அஜினோமோட்டோ நல்லதுன்னு தான் சொல்லியிருக்காரு தான் வந்து ஒரு தகவல். பிசிக்ஸ்க்கு அஜினோமோட்டோக்கு என்ன சம்பந்தம்? இல்லை சம்மந்தம் இல்லையா? கிடையாது. சரி இது இதுல வர ஃபுட் சரி, ஏதோ ஒரு ஃபுட் மெத்தாலஜியில் ஏதோ சொல்லியிருக்காங்க போல. கிண்டி விடு ரொம்ப கலக்க விட்றாத. அடுத்ததான் இப்போ நாங்கள் இதில் மட்டன் மசாலா சேர்க்க போகிறோம். மட்டன் மசாலா அப்படி மேலோட்டமாக வந்து தூவி விடலாம். இதில் மட்டன் மசாலா தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது விதிவிலக்கு வந்து கிடையாது. நம்ம வந்து சிக்கன் மசாலா இருந்தாலும் அதையும் சேர்க்கலாம். இல்லை மசாலாவே இல்லை அப்படின்னாலும் வந்து நம்ம விட்டுட்டு இதை வந்து செய்யலாம். ஏன்னா நம்ம வந்து மசாலா தேவையான ஐட்டங்கள் எல்லாமே சேர்த்துருக்கோம். காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் இதை சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அதுவே வந்து மசாலா மாதிரி அந்த ஸ்மெல் வந்து வரும். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு கல் உப்பு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஃபைனலாக தண்ணி வந்து இதோட சேர்த்துக்க வேண்டியதான். சூட்டை தணிக்க தண்ணி. இப்போ இது கொஞ்சம் நேரம் கொதிச்ச உடனேயே கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி உப்பு போட்டுக்க. நம்ம காய்கறி எல்லாத்தையுமே இதில் சேர்க்க வேண்டியதான். தேங்காவை திருக்கி போட்டு வச்சுருக்கோம். இப்போ இதோட மிளகு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதோட அடுத்து சீரகம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்க வேண்டியதான். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை அரைச்சிட்டு வந்துடுவோம். காலையில் இதோட ஊற வச்ச கசகசா முந்திரி அது வந்து இருக்குது, அதையும் வந்து இதோட வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். மட்டன் குழம்பு செய்கிறப்ப நம்ம வந்து மிஸ் பண்ணியிருந்திருப்போம். நல்ல வேலை இதோட ஞாபகம் வந்துருக்கு போல. இப்போ குழம்பு நல்லாவே வந்து கொதி வந்துருச்சு. நம்ம கட் பண்ணிக்கக்கூடிய காய்கறிகள் எல்லாத்தையும் இதோட வந்து சேர்த்துக்க வேண்டியதான். ஸோ சிம்பிள். நல்லா வந்து கலரி விடுவோம். காய்கறி வேகிற அளவுக்கு நம்ம இதை வந்து ஒரு பிளேட் போட்டு வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்ப்போம் காய்கறிகள்லாம் வெந்துட்டா இல்லையான்ட்டு. கட்டாப்ரா சீசே ஏன்பா சொல்ல கட்டி ஏன் படுத்த. சரி பரவாயில்ல, காய்கறிகள்லாம் வந்து வெந்துருச்சு. நல்லா வாசமாக இருக்குது. குருமாவோட வாசனை செமையாக வருது. இப்போ இதோட அடுத்து தான் நம்ம அரைச்சி குடிக்கக்கூடிய அந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்க வேண்டியது. தேங்காய் விழுது நம்ம சேர்க்குறப்ப தான் அந்த க்ரீமியாக நமக்கு வந்து கிடைக்கும், நல்ல கெட்டியாக வந்து கிடைக்கும். இந்த குருமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாதத்துக்கு தொட்டுக்கலாம், இட்லி தோசைக்கு கூட தொட்டுக்கலாம். ரொம்ப ருசியாக வந்து இருக்கும். தேங்காவோட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு கேஸை வந்து ஆஃப் பண்ண வேண்டியதுதான். இன்னும் ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும், சூப்பரான குருமா தயாராகிடும். இப்போது இறக்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கொத்தமல்லியை அப்படியே மேலோட்டமாக வந்து தூவி விட வேண்டியதுதான். இப்போ இன்னும் ஒரு 3 நிமிஷம் வெந்தால் போதும். இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்சா வந்து போதும். சுவையான, ஹெல்த்தியான, டேஸ்டான, திரும்ப சொல்லிட்டேனா? சரி ஓகே, நமக்கு பர்ஃபெக்டான ஒரு குருமா வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த குருமாவை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய தாட்ஸ் கீழே கமெண்ட் பாக்ஸ் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம ஆரோக்கிய ப்ரொடக்ஷன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதில் வேணும் அப்படின்னா நான்வெஜ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா முட்டை உடச்சி இதை ஊற்றிக்கலாம். ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக வந்து இருக்கும். நாங்கள் வந்து இன்றைக்கி முட்டை சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிறனால முட்டை வந்து நாங்கள் ஊற்றலை. பட் இன்னொரு வீடியோவில் முட்டையை வச்சு எப்படி குருமா செய்யலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கலாம்.